புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழா கடற்கரை சாலையில் 25/6/2026 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சௌகான் அவர்கள் மற்றும் மத்திய GST துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ஒரு அழகிய மாநிலம், ஒரு சிறிய மாநிலம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு என்று தனி பெருமை உண்டு. பாரம்பரியமிக்க கட்டிடங்கள், பழைய கட்டிடங்கள், பிரெஞ்சு கலாச்சாரத்தை விளக்குகின்ற கட்டிடங்கள், தெருக்கள், இவை அனைத்தும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பிற மாநில மக்கள், பிற நாட்டினர் உற்று நோக்குகின்ற ஒரு மாநிலமாக இருப்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இதில் முக்கியமாக நம்முடைய கலங்கரை விளக்கம் புதுச்சேரியில் பழமையான வணிக நிலை எப்படி இருந்தது என்பதை அறிவுறுத்துகின்ற வகையில் இருப்பதை நாம் அனைவரும் அறியலாம். அரிக்குமேடு வணிகத்திற்கு ஒரு மையமாக இருந்ததை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இதனையெல்லாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து நம்முடைய சுற்றுலா பணியை ஈர்க்கின்ற வகையில் கொண்டு வர வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும். நம்முடைய மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய பழமையான கட்டிடங்களை பாதுகாப்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. பொலிவூர் நகர் திட்டத்தின் கீழ் பழமையான கட்டிடங்கள், குறிப்பாக கல்வி காலேஜ், வஉசி உயர்நிலைப்பள்ளி மற்றும் பல கட்டிடங்கள், பள்ளிகள், இவற்றையெல்லாம் புதுப்பித்து பழமை மாறாமல் வைத்திருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதற்கு மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவையெல்லாம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற வகையில் அமைந்திருப்பது என்பது உண்மை. புதுச்சேரி மாநிலம் ஒரு ஆன்மீக மாநிலம். ஆன்மீக சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கல்வி சுற்றுலா, இப்படி பிற மாநிலத்தை சார்ந்த மக்கள் மற்றும் பிற நாட்டினை சார்ந்த மக்கள் இங்கே வந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது சுற்றுலா பயணிகள் ஈர்த்து வருகின்ற நிலையில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்கி வருகின்றது. அழகிய திருக்கோயில்கள் இவையெல்லாம் என்னுடைய மத்திய அரசுடைய உதவியோடு புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற அந்த நகரங்கள், கோயில் நகரங்கள் அழகுபடுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் சுற்றுலாவை வளர்க்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணமாகும். முக்கியமாக நம்முடைய வருவாயில் சுற்றுலா மூலமாக வருகின்ற வருவாய் என்பது அதிகரித்து வருகின்றது, உயர்ந்து வருகின்றது. அவற்றை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய எண்ணமாகும். அதற்காக பழமை மாறாமல் நம்முடைய கட்டிடங்களை புதுப்பித்து வருவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. அழகிய கடற்கரை, அழகிய கிராமங்கள், இப்படி சுற்றுலா பயணிகள் ஈர்க்கின்ற வகையில் புதுச்சேரி வளர்ந்து வருகின்றது. இதனை மேலும் உயர்த்த வேண்டும், சுற்றுலா பயணிகளுடைய வருகை எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது அரசுடைய எண்ணமாகும். அதற்காக நம்முடைய அரசானது மத்திய அரசிடம் அதிக நிதியை கோரியிருக்கின்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக அதிக நிதியை மத்திய அரசு அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மத்திய அரசுடைய உதவி என்பது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக அறிவோம். மத்திய அரசுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சற்று சிரமம். புதுச்சேரி வளர்ச்சி என்பது குறைவாக இருக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. அதில் மத்திய அரசுடைய நிதி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். நல்ல கல்வி கொடுப்பது, நல்ல மருத்துவ வசதியை மக்களுக்கு கொடுப்பது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, வழங்குவது, இப்படி அனைத்திலும் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசானது அத்தனை நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. இது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அறிவித்தது போல் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதுச்சேரியுடைய வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதற்கு நம்முடைய மத்திய அரசிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அதிக நிதி உதவியை நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு சிறிய மாநிலம், இதனை உயர்த்துவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. சுற்றுலா
தலங்களில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றை மேலும் உயர்த்துவதற்கு நிச்சயமாக நமது அரசு பல முயற்சிகளை எடுக்கும். அதற்கு மத்திய அரசு நமக்கு அதிக நிதியை ஒதுக்கி உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன். மத்திய அரசிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, இந்த விழாவிற்கு வருந்துள்ள மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் உண்மையே மிகுந்த, அதாவது நமக்கு நம்முடைய புதுச்சேரி மீது மிகுந்த அக்கறை கொண்டு நிதி உதவி அளித்து வருவது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. அதனுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் நம்முடைய புதுச்சேரியை பற்றி, புதுச்சேரி வளர்ச்சியை பற்றி நாம் எடுத்து சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது அதிக நிதி உதவி அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய இந்த எண்ணம், புதுச்சேரி வளர வேண்டும் எண்ணம், வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அவர் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு அவருடைய பணியை ஆற்றியிருக்கின்றார்கள், செவ்வனே தோண்டிய பணி செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அவருடைய பணி மேலும் மேலும் தொடர்வதற்குரிய மனமார்ந்த வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநிலத்திற்கு மத்திய அரசுடைய உதவி எப்பொழுதும் தேவை என்பதை கூறி, இந்த விழாவிற்கு வருகிற நம்மை சிறப்பித்த நம்முடைய மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய மனமார்ந்த நன்றியை கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதிய பொலிவோடு சீரமைக்கப்பட்டு இருக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழாவில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். முதலில் இன்றைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மத்திய நீதி அமைச்சருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கம் வெறும் கட்டிடமல்ல, கடலில் பயணம் செய்த கணக்கில்லாத மாலுமிகளுக்கு வழிகாட்டி இருந்த ஒளி கோபுரம். புதுச்சேரியின் வரலாற்றை, அதன் கடல் சார்ந்த வாழ்வியல் மரபை பிரதிபலிக்கும் ஒரு சாட்சி. நம்முடைய முன்னோர்களின் அறிவு, திறமை, தொலைநோக்கு பார்வை இவற்றை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்திய வரலாற்றில் புதுச்சேரிக்கு என்றொரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது. பல நாடுகளில் இருந்த மக்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருகிறார்கள். இந்திய பண்பாட்டு மரபும் பிரெஞ்சு கலாச்சாரமும் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் புதுச்சேரி. புதுச்சேரி என்று சொன்னாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அதன் பிரெஞ்சு பாரம்பரியம், அழகிய கட்டிடக்கலை. ஆனால் புதுச்சேரியின் வரலாறு பிரெஞ்சு ஆட்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டு முந்தைய ஒரு தொன்மையான வரலாறு இருக்கிறது. இந்த பகுதி சுமார் 2000 வருடத்துக்கு முன்பே உலக அளவில் கடல் வணிகத்தின் ஒரு மையமாக, துறைமுகமாக, நகரமாக இருந்தது. அரிக்கமேடு ஆராய்ச்சி சொல்கிறது, அங்கே கிடைத்த பொருள்கள் ரோம அரசுக்கும் அன்றைய தமிழ் நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த புதுச்சேரிக்கும் இடையில் நல்ல வணிக தொடர்பு இருந்ததை காட்டுகிறது. அப்படி தொடக்கத்தில் இருந்து கடல் நம்முடைய வரலாற்றின் ஒரு பகுதியாக, அடையாளமாக இருக்கிறது. கடலோடு புதுச்சேரிக்கு இருக்கும் உறவை தலைமுறையாக எடுத்து சொல்லும் சின்னமாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புயல், மழை, இருள் போன்ற சவால்களை எதிர்கொண்ட கடல் பயணிகளுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல தலைமுறைகளாக புதுச்சேரி அடையாளங்கள் ஒன்றாக இருந்த கலங்கரை விளக்கம் என்று புதுக்கப்பட்ட புதிய பொலிவோடு மக்களின் பார்வைக்கு அர்ப்பணிக்கப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. When I repeat the word கலங்கரை விளக்கம், I am reminded of my young student days. There used to be a very famous Tamil movie called Kalangarai Vilakkam in black and white, and it had one of the best songs I've ever heard in my life. நம்முடைய வரலாற்றை, அடையாளத்தை மறந்து நாம் முன்னேற முடியாது. அதனால்தான் மத்திய அரசு பாரம்பரியத்தை பாதுகாப்பதை வளர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக நினைக்கிறது. மத்திய அரசின் உதவியோடு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் புதுச்சேரியில் இருக்கும் மேரி ஹால், கலவை கல்லூரி, வஉசி பள்ளி, பென்ஷனேட் பிரெஞ்சு பள்ளி, இன்னும் பல பாரம்பரிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது.
அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கமும் அந்த பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்தை பெறும். Madam, it may be a very small initiative by the Finance Ministry, but it's a great contribution for the tourist attraction for Pondicherry State. புதுச்சேரி ஒரு பாரம்பரிய சுற்றுலா தலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கடற்கரை, பாரம்பரிய கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் இவையெல்லாம் புதுச்சேரியின் ஒரு சிறப்பு. இந்த அரிய பாரம்பரிய சின்னத்தை அதன் வரலாற்று தன்மையை பாதிக்காமல் மிகுந்த கவனத்தோடு புதுப்பித்த ஜிஎஸ்டி நிர்வாகம், எக்ஸ்பர்ட்ஸ், என்ஜினியர்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் இன்டாக் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும், புதுச்சேரியின் பாரம்பரியத்தை நேசிக்கும் ஒரு குடிமகனாக என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். It's a pleasure to be here. It's a long awaited visit. I'd been planning to come and see how wonderfully the old lighthouse has been renovated. Today, although I've come after quite some time and a much delayed visit, it's such a spectacular renovation. I commend the work of the CPWD, INTAC, and also those who have participated in its renovation. Now, if the renovation is very good and it has been faithful to the old structure, I think I will invite the people of Puducherry and as much the tourists who have come here and those who are yet to come to enjoy what has been renovated. There's a typical French, I would guess, a cafeteria and also a good collection of pictures. I appreciate the enthusiasm with which the CBIC and its officers have spent time in collecting the relevant photographs and displayed them. So it is not just, as every one of my earlier speakers have said, it is not just a renovated lighthouse. You're sitting with history, a lighthouse which has seen so many tradesmen move into the sea, and in a sea which is not really, the draft not being convenient, did not receive big ships onto its coast. The small barges had to take the stuff and load it in the high seas. So even with these kind of little challenges for the merchants, goods trade had really been doing well, even in the pre-independence era and immediately soon after that, but gradually you have seen that bigger ports with greater draft have taken over the place of Puducherry. But as was said, I don't need to repeat, the Arikamedu excavations have shown that people here have had a maritime culture. They've traded, they've been using the sea as a beautiful platform through which they can reach the world. So the land where Tamil roots run deep, where French influence has left a visible imprint, and today's Indians look towards Puducherry for that beautiful cosmopolitan and blended culture. The streets of White Town, the colonial era buildings, the Tamil homes, the columns at the doorsteps, the sea-facing avenues, all of them tell us the story of a place that has preserved its character through centuries of change. And this lighthouse renovation adds to that list of renovations which have really made the place so unique. This old lighthouse, rising above the Bay of Bengal, has stood here since 1836. For nearly 2 centuries, it has watched over the coast. It has guided ships, supported maritime trade, as I said, and helped seafarers. So it is not left to the memory. We are living with it. We can do many more things in that renovated space. So I appreciate the efforts and also recall that in several areas in this coast, lighthouse has been playing a very important role, guidance, safety and steadiness. For seafarers,
navigating the Bay of Bengal, the beam from this tower was a signal of safety. The sea is beautiful, but it is also unforgiving. Those who live by the sea understand this better than anyone else. I remember an incident from October 2025 when around 700 fishermen from Vallavillai village in Kanyakumari district were in deep sea when they did not have the satellite phones connectivity with them, and incidentally an alert was issued for turbulent weather and rough sea conditions. The families who were at home got anxious. When someone brought this to my notice, assistance was sought from the Department of Telecom, and with the support of BSNL, mobile network connectivity was restored within about 14 to 15 hours. The telephone connection that most of these fishermen had were neither BSNL nor of anything of Indian telecom companies. So to get the BSNL to come in to help was a bit of a legal and technological challenge, but because of the nature of the situation, because it was emergency, we were able to bring in the BSNL and restore connections. So the alert was then conveyed to them, and this helped guide the fishermen to safety and brought immense relief to their families. That incident reminds us that for coastal communities, timely guidance means safety. And the central government under Prime Minister Modi stands for fishermen community, particularly the small ones. This is why the symbolism of a lighthouse remains so powerful, whether through a beam of light or a weather alert or a communication network or a public institution. The purpose is the same: to guide, to protect, and also to serve the people. This connection between the lighthouse, the maritime life, and also safety also connects naturally with the work of the Customs Department. Whenever there is movement of goods, there is also the responsibility of regulation, revenue, security, and also facilitation. Customs duty has been to protect our economic borders, facilitate legitimate trade, and prevent smuggling and support orderly growth of commerce. In today's India, this role has become even more important. Our ports, our airports, logistics network, and digital systems are expanding absolutely rapidly. Trade is faster, trade is also more complex and more technology driven. Institutions like CBIC, therefore, carry the responsibility of providing clarity, predictability, vigilance, and trust. So the lighthouse once guided ships through the uncertainty of the sea. Our economic institutions today guide trade through the complexities of a modern economy. They have to remain steady, fair, alert, and service-oriented. This restored lighthouse is therefore also a reminder of the values that public institutions must carry: duty, vigilance, service, and steadiness. So the Puducherry heritage and CBIC's institutional memory, Puducherry gives this story a special meaning. The city is confluence of Tamil, French, Indian, maritime, and global influences. Few places in India carry such a layered history and with such ease. This building also has a close association with the Customs Department in Puducherry. I am informed that CBIC also maintains and looks after the historic Duwan Customs, the building that is nearby, which is nearby. Together, these structures represent an important part of the institutional and maritime history of Puducherry. CBIC's decision to restore this old lighthouse deserves appreciation.
I've seen CBIC restoring a customs house on the seashore in Goa in the western seaboard. And it was one of those splendid work which retained the Portuguese building's structure, inner contours, and therefore that building attracts immense tourist footfall even today. I hope in that sense, because the work of restoration is very faithful to what the building was originally, it will draw a lot of tourist interest. And also, I suppose the people of Puducherry can have an evening spent there in this cosmopolitan structure. When I inaugurated some time back Dharohar, the Museum of Customs and GST in Goa, I went in with a bit of a hesitation, but really, since the way in which it has come out, I expect the similar kind of a continuous adding to the building and its collection of unique artifacts which can speak about the culture and the customs. I was also very pleased that there is a gallery 100 feet in length, I think, which is dedicated to the local artisans, artists, painters, young painters who want to display their artwork are all kept there. So when tourists come or when Puducherry citizens go there, they can see their own youth displaying such beautiful artwork. இதன் மூலமாக நான் அந்த கலங்கரை விளக்கத்தை ரெஸ்டோர் பண்ணதோடு இல்லாமல் அதில் அந்த ஃப்ரெஞ்ச் கல்ச்சரையும் இந்தியன் கல்ச்சரையும் இன்டாக்டை வைக்கிறதோடு இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு காரிடார் க்ரியேட் பண்ணிருக்காங்க அந்த லைட் அவுட்டை சுற்றி தர லெவலில், கிரவுண்ட் லெவலில். அங்கே இளைஞர்கள் வந்து அவங்களோட பெயிண்டிங்கை டிஸ்பிளே பண்ணலாம், அவங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை டிஸ்பிளே பண்ணுறது மூலமாக கிளைண்ட்ஸோ இல்லை புதுசாக யாரோ வாங்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் அதை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பழமையை புதுப்பிப்பது மாத்திரம் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பளிப்பது என்பது ஒரு அருமையான ஒரு எண்ணம். அதை உருவாக்கி கொடுத்த சிபிஐசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி இன்டாக் அண்ட் சிபிடபிள்யூடி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு நாட்டை ஒரு விகசித் பாரத் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம 2047 நம்ம நல்ல டெவலப்ட் கண்ட்ரி ஆகணும்னு பிரதமர் ஐயா விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம பழமையை மறந்துடாமல் அதை நல்லா புதுப்பித்து அதுக்கு உயிர் கொடுத்து அதை மக்களோடு சேர்த்து கொண்டாடும் விதமாக பண்ணியிருக்கிற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிஎம் வந்திருக்கிறாங்க, லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க. தமிழில் சொல்கிறோம் நம்ம கடந்த காலம் நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு. கடந்த காலம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மூலமாக அவங்களுடைய தலைமையையும் நம்ம ஏற்றுக்கிட்டு விகசித் பாரத் அட்டைன் பண்ணுவோன்ற அந்த நம்பிக்கையோட உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.